ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிக்கிறது புதுசாக தைக்கிறவங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். கூடவே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம நெக்கை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ரொம்பவே ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விடாமல் ஃபுல்லாகவே பார்த்து கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்டும் அதுக்கப்புறம் நெக் பீஸும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த ஜாயின் பண்ணும்போது லூஸ் அடிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது நான் நேர் கட்டிங்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்ட்ரைட் கட்டிங். நீங்கள் கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நேர் கட்டிங்கில் கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. மார்க்கிங்கை எல்லாமே முதல்ல மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்துகிற மாதிரி குண்டூசி எடுத்து குத்தி வச்சுக்கலாம். இந்த சைடு அதோட மார்க்கிங் நம்மளுக்கு தெரியும். அது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கழுத்து பீஸ் தைக்கிறக்காக நான் 1.25 இன்ச்சில் கிராஸ் பீஸ் 2 எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம நெக் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தனித்தனியாக இருக்கனால நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்துக்கு உள் பக்கம் நம்ம மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே அடையாளம் பண்ணிக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1.25 இன்ச்சில் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிராஸ் பீஸு. அதை எடுத்து ஷோல்டர்லேருந்து அப்படியே நேராக தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் அப்படியே தையல் போட்டுகிட்டே கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம கிளாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கு மேலே கரெக்டாக அந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு அவுட்லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கிளாத்தை உள்ளே திருப்பிக்கலாம். நம்ம கழுத்து பீஸ்க்காக தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டியாக ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்கும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச்சில் கழுத்து பீஸ் கிடைக்கும். இதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ கழுத்து பீஸ் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுட்டு அந்த கழுத்தோட ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்டு வரைக்குமே ஒரே அளவில் கழுத்து பீஸ் நீங்கள் மடிச்சிருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கழுத்து பீஸோட அந்த ஓரம் இருக்குது பாருங்கள், அதில் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எஜ்ஜிலே வர மாதிரி போட்டுக்கோங்க. தைச்சிக்கிட்டோம். அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கழுத்து பீஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கழுத்தை அழகாக தைச்சிக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த லூஸுமே இல்லை. கழுத்து ரவுண்டு அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் தைச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட உள் பக்கம் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் கொடுத்து அடையாளம் போட்டிருக்கோம். அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இது பெரிய டாட்டு. நம்ம மார்க்கிங்லேருந்து அப்படியே நம்மளுக்கு அந்த கோட்டுக்கு மேலே தையல் வரணும். அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்லா தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த டாட் பிடிங்க. ஆம்கோல்கிட்ட இருக்க அந்த கோட்டுக்கு மேலே நம்ம அப்படியே மடித்து பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல்கிட்ட இருக்க டாட்டை பிடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டன் பெட்டிக்கிட்டே இருக்க டாட்டை பிடிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், 2 டாட் பிடிச்சிட்டோம். நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டன் பெட்டிக்கிட்டே இருக்க அந்த கோட்டுக்கிட்ட சென்டராக மடிச்சுட்டு இந்த இடத்துல தையல் போடலாம். 1/4 இன்ச்சு மட்டும் தையல் போட்டு மார்க்கிங் வரைக்கும் தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 டாட்டும் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்மளோட டாட் எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் அந்த சார்ஃபாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க கிராஸில். அதனால் என்னோடய ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா சார்ஃபாக தான் நான் தைச்சிருக்கேன். நீங்கள் தைக்கக்கூடியவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி போடுவாங்க, ஒரு சிலர் ரவுண்டாக கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இப்போ நம்ம 3 டாட்டும் பிடிச்சிட்டோம் இல்லையா, நம்ம டாட் அழகாக பிடிச்சிருக்கோம். இதில் இன்னொரு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோட ரவுண்டும் அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட் தைக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு சைடு தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
எப்போதுமே நீங்கள் வந்து புதுசாக தையல் கற்றுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டாட்டோட மார்க்கிங்கை உள்பக்கம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து தைக்கும்போது அது அளவு மாறி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கோடு போட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு மாறாது, ஒரே அளவில் கிடைக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே ஒரே டாட்டோட அளவுகள் வரணும். அப்போனா தான் ப்ளவுஸில் வந்து அவங்க போடும்போது டிஃப்ரெண்ட் இருக்காது, பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து அழகாக டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கழுத்து பீஸும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இதே மாதிரி தான் பேக் பார்ட்லேயும் கழுத்து பீஸை வந்து தைச்சி எடுத்துகிட்டு கடைசியில் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து வராது. அதாவது கழுத்து வந்து லூஸ் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து வராது. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தைச்சி பாருங்கள், சரிங்களா? தைச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க. தையல் பழகும்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு மார்க்கிங்கை கரெக்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தையலும் கரெக்டாக வரும். நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்டேக் வரத்தான் செய்யும். நீங்கள் மார்க் பண்ணும்போது கட் பண்ணும்போது தெளிவாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்மளோட ஒர்க்கை சிறப்பாக செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்.